ஹலோ ஹாபிஸ்ட், இன்றைக்கி ஒரு 7 inch லாங் ரேஞ்ச் டிஜிட்டல் ட்ரோன் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி 7 inchல ஒரு லைட் வெயிட் ட்ரோன் பண்ணோம். இன்றைக்கி வந்து பர்ஃபெக்டான 7 inch ட்ரோனு 1 kg வரைக்கும் பேலோட் சப்போர்ட் பண்ணோம். நிறைய பேர் என்கிட்ட லேட்டஸ்ட்டாக கிடைக்கிற காம்போனன்ட்ஸை வச்சு 7 inch பில்ட் பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு என்னென்ன காம்போனன்ட்ஸ் தேவை, குயிக்கான ஒரு பில்டு, அப்புறம் டெஸ்டிங் ஃப்ளைட்டும் ஒரே வீடியோவில் பார்த்துடலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பெஞ்ச் ஃபுல்லாக காம்போனன்ட்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரேமு. இது வந்து ஜெப்பார்சி 7 inch, பேர் வந்து மோஸ் 7 V2. சரிங்களா? மோஸ் 7 ஒன்று உண்டு, ரொம்ப மொக்கையாக கேவலமாக இருக்கும். இது கொஞ்சம் உட்காந்து திங்க் பண்ணியிருக்கான் ஜெப்பார்சி. இப்போ அதிலே நீங்கள் எப்படி அசம்பிள் பண்ணணும்னு கொடுத்துருப்பான். அதனால் சப்ப மேட்ரு. இதோட ரேட் வந்து 11,000 நினைக்கிறேன். இது வந்து 7 inchன்னு போட்டிருப்பான். ஆனால் இது 7 inch ப்ரொப்பலரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், 7.5 inch ப்ரொப்பலரும் யூஸ் பண்ணிக்கலாம், 8 inch ப்ரொப்பலரும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு நமக்கு பாடி நல்லா அகலமாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே கொடுத்துருக்கான். பாருங்கள், வீடியோ டிரான்ஸ்மிட்டருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஹீட் சிங்க் கொடுத்துருக்கான். நீங்கள் அனலாக் வீடியோ டிரான்ஸ்மிட்டர் யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கு வந்து ஹீட் சிங்க் கொடுக்கல அப்படின்னா இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பாருங்கள், உங்களுக்கு 1.5, 2 mm, 3 mm இதுக்கெல்லாம் ஆலன் கீ கொடுத்துருக்கான். நீங்கள் தனியாக ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் பாருங்கள், உங்களுக்கு ஆலன் கீஸ் கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட்டு ஸ்பேனர் கொடுத்துருக்கான், ப்ரொப்பலரை வந்து நீங்கள் டைட் பண்ணுறதுக்கு. ஓகே, அப்புறம் என்னென்னக்கு தேவையோ எல்லா 3D பிரிண்ட்ஸும் சூப்பரான ஒரு குவாலிட்டியில் இருக்குது. கலரும் ரொம்ப ரெட்டாக இல்லாமல் ஒரு மாதிரி ஆரஞ்சும் ரெட்டும் கலந்த மாதிரி இருக்குது. ஓகே, நல்லா இருக்குது. அப்புறம் அதிலே பார்த்தீங்கன்னா IPEX to SME அடாப்டர் வேறு கொடுத்துருக்கான். ஒன்று வந்து செம்ம லென்த்தாக இருக்குது, இன்னொன்று வந்து ஒரு 100 mm இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ளைட் கண்ட்ரோலர் ESC. நான் அதை வந்து ஸ்டாக்காக வாங்கலை, தனித்தனியாக வாங்கியிருக்கேன். ESC பார்த்தீங்கன்னா மெட்டல் மாஸ்ஃபெட் இருக்கிற iFlight ESC. இது வந்து 55 amps ESC. ESCயும் ஃப்ளைட் கண்ட்ரோலரும் 20 mm by 20 mm மவுண்ட் இருக்கிற அந்த ஹோல்ஸ் இது இருக்கும். லென்த்து சின்னதாக தான் இருக்கும். 30 யூஸ்வலாக நம்ம ஸ்டாக் வந்து 30 by 30 இருக்கும். இது வந்து சின்னதாக தான் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இது நல்ல குவாலிட்டி. இது நான் 2-3 குவாடில் வந்து இதை யூஸ் பண்ணுறேன். ஓவராலாக என்ன பட்ஜெட்டுன்னு காம்போனன்ட்ஸ் நம்ம பார்த்ததுக்கப்புறம் நான் ஒரு எக்ஸல் ஷீட்டு நான் போடுறேன். சரிங்களா? அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளைட் கண்ட்ரோலர்னு பார்த்தீங்கன்னா குட்டியோண்டு ஃப்ளைட் கண்ட்ரோலர், ஆனால் செம பவர்ஃபுல்லாக இருக்கிற ஃப்ளைட் கண்ட்ரோலரு. இது வந்து ஃப்ளைவூ பிராண்ட்லேருந்து F722 Pro. சரிங்களா? உங்களுக்கு ப்ளக்ஸும் கொடுத்துருப்பான், வேணும்னா ப்ளக் பண்ணிக்கலாம். அந்த ப்ளக்குக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் பேட்ஸும் இருக்கும். சரிங்களா? எல்லாத்துக்குமே சால்ட்ரிங் பேட்ஸ் கொடுத்துருப்பான். அதனால் இது வந்து சூப்பரான ஒரு ஃப்ளைட் கண்ட்ரோலர். டிசைனும் நல்லாயிருக்கும், பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கும். சரிங்களா? இதுவும் நான் ஆல்ரெடி குவாட்ஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு VTX DJI O4 Pro வெர்ஷன். சரிங்களா? இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதோட அன்பாக்சிங்கு, மவுண்டிங்கு, இன்ஸ்டலேஷன், இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, இது எல்லாமே நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு காகிள்ஸ் பார்த்தீங்கன்னா DJI காகிள்ஸ் N3. ஓகேங்களா? இது கொஞ்சம் பட்ஜெட்டில் இருக்கிற காகிள்ஸு. டிஸ்பிளே எல்லாமே நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கும். அதே மாதிரி ரேஞ்சும் நல்லாயிருக்கும். இதோட ரிவ்யூ வந்து லாஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா RC இன் பவர். இது வந்து கொஞ்சம் நல்ல பிராண்டு. ஓகேங்களா? 2807 மோட்ரு. அப்புறம் கேவி பார்த்தீங்கன்னா 1300 கேவி. பாருங்கள், இப்படி பல இருக்கா, சூப்பரான மோட்ரு. டார்க்கும் நல்ல டார்க் கிடைக்கும். அதனால தான் நான் சொன்னேன் 1 kg வரைக்கும் நீங்கள் பேலோடு லிஃப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த மோட்டர் தான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஜிபிஎஸ் பார்த்தீங்கன்னா சேம் ஜெப்பார்சி பிராண்டு 25 by 25 ஜிபிஎஸ். நல்ல பெரிய ஆண்டனா கொடுத்துருப்பாங்க, செராமிக் ஆண்டனா. இந்த ஜிபிஎஸ் தான். சைஸை பார்த்தீங்களா, யூஸ்வலான ஜிபிஎஸோட நல்ல பெருசாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரிசீவர். இது வந்து டைவர்சிட்டி ரிசீவர் 2.4 GHz பேண்ட் ரிசீவர் தான். இந்த பில்டு பார்த்தீங்கன்னா நமக்காக பண்ணல, நம்மளோட ஃபாலோவர் ஒருத்தருக்கு தான் பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? இது வந்து
2.4 GHz ரிசீவரு. இதை யூஸ் பண்ணுறவர் பார்த்தீங்கன்னா பாக்ஸர் டிரான்ஸ்மிட்டர் இருக்குல்ல அதுதான் யூஸ் பண்ண போகிறாரு. அது வந்து 2.4 GHz தான் இன்பில்டாக இருக்கிற RF. சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பஸர் யூஸ் பண்ணுறோம். பஸர் எதுக்குன்னா அதிலே பேட்ரி இருக்கும். இன்கேஸ் ட்ரோன் எங்கேயாவது கிராஷ் ஆகிடுச்சு அப்படின்னா, பேட்ரி டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, பார்த்தீங்களா பேட்ரி இருக்கா, இது வந்து பஸர் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். நீங்கள் ட்ரோன் எங்கே விழுந்ததுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்காக இந்த பஸர் யூஸ் பண்ணுறேன். நான் பெரிய ட்ரோனுக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. 2.5 2 இன்ச் ட்ரோனு, 3.5 எந்த சைஸ் ட்ரோனுக்கும் நீங்கள் பஸர் யூஸ் பண்ணலாம். லைட் வெயிட்டாக தான் இருக்கும். ரொம்ப சின்ன சைஸ் ட்ரோனுக்கு வந்து போட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி ஆகிடும். 2.5 3.5 5 இன்ச்சு 7 இன்ச்சு இந்த மாதிரி ட்ரோன்ஸுக்கு நீங்கள் பஸர் யூஸ் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஆண்டனாஸு. இது வந்து iFlight LHCP ஆண்டனா. இது வந்து 150 mm லென்த்து. ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஆண்டனா. இப்போதைக்கு ஓஃபரில் 2 ஆண்டனாஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு நீங்கள் இந்த பெரிய ஆண்டனாஸ் போட்டுக்கலாம். இப்போதைக்கு இந்த FPV இதில் இருக்கிற ஆண்டனாஸ்லேயே பெஸ்ட் ஆண்டனாஸ் இது தான். ஓகேங்களா. இது வந்து இது பேர் வந்து iFlight Albatros வெர்ஷன் 2 ஆண்டனா. சரிங்களா. நல்ல ரேஞ்ச் கொடுக்கும். இது வந்து LHCP. நீங்கள் டிஜிட்டல் ட்ரோன்ஸுக்கு இந்த ஆண்டனாஸ் யூஸ் பண்ணிங்கன்னா LHCP யூஸ் பண்ணிக்கோங்க. அனலாக் ட்ரோன்ஸுக்கு RSCP யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் காகிள்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே LHCP டைரக்ஷனில் தான் ரிசீவிங் கொடுத்துருப்பாங்க. அதனால் LHCP யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது வந்து 7.5 ப்ரொப்பலர்ஸு HQ ப்ராப்ஸ் இருக்குல்ல அந்த பிராண்டு 7.5 × 3/3 3 இன்ச் பிச் இருக்கிற ப்ரொப்பலரு. பார்க்கவும் நல்லா சூப்பராக இருக்குது. ப்ளஸ் இதுவும் நல்ல லிஃப்ட் கொடுக்கும். சூப்பராக இருக்கும். ஓகே. இது வந்து 2 செட்டு வாங்கியிருக்கேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பேட்ரிஸ், சார்ஜர் பார்த்தீங்கன்னா ஹோட்டா அப்படின்ற பிராண்ட்லேருந்து D6 Pro அந்த சார்ஜர். இது நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. நல்ல சார்ஜர் தான். ஸோ ஒயர்லெஸ் சார்ஜிங் பண்ணிக்கலாம். ப்ளஸ்ஸு சைடில் பார்த்தீங்கன்னா USB கொடுத்துருப்பாங்க. இதுவும் சார்ஜிங்க்கு தான். இங்கே ஒரு இடத்துல USB அவுட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5 வோல்ட் 2.1 amps. இது வந்து 10 amps தான் சார்ஜிங். அது வந்து டிரான்ஸ்மிட்டரு, காகிள்ஸ் இதெல்லாம் வந்து இதை வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கேயாவது வெளியே போயிருக்கீங்க, பேட்ரி சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா சேம் டைம் நீங்கள் காகிள்ஸு, டிரான்ஸ்மிட்டர் எல்லாமே இதில் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி டூயல் 2 பேட்டரியை அட் அ டைமில் இதிலே சார்ஜ் பண்ணிக்கலாம். அதான் டூயல். ஓகேங்களா. இது வந்து டேரெக்டாக ப்ளக்கில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா 200 வாட் சார்ஜ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா XT60 மேல் கனெக்டர் கொடுத்துருக்காங்களே, இது வந்து இன்புட் தான். அது எதுக்குன்னா நல்ல பவர்ஃபுல்லான அடாப்டர், நல்ல ஆம்ஸ் இருக்கிற அடாப்டர் கனெக்ட் பண்ணி கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். அது வந்து DC போட்டிருக்காங்களா, DC 650 வாட்ஸ் சார்ஜ் பண்ணிக்கலாம் நீங்கள் 15 amps. ஓகேங்களா. அந்த மாதிரி ஹையஸ்ட் கரண்ட் ரேஞ்ச் இருக்கிற 15 amps வரைக்கும் கரண்ட் ரேஞ்ச் இருக்கிற பவர் அடாப்டர் யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பேட்ரி. இது வந்து 6S 5000 mAh பேட்ரி. இது வந்து மாலி செல் அப்படின்ற ஒரு பிராண்ட் இருக்குல்ல அந்த செல்லு 6 செல் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நானே பில்ட் பண்ண பேட்ரி, நம்ம கம்பெனிலேருந்து பில்ட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி பேட்ரி உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் ரீச் பண்ணுங்கள். இந்த மாதிரி பேட்ரிஸ் மட்டும் இல்லை, உங்களுக்கு 6S 4S 1S 2S சில பேர் வந்து சில பிராண்டில் பார்த்தீங்கன்னா காகிள்ஸுக்கு நீங்கள் பேட்ரிஸ் கனெக்ட் பண்ணி ஆகணும். அவுட்புட் எக்ஸ்டர்னல் பேட்ரிஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பேட்ரிஸ் வேணும்னாலும் அதிக mAh இருக்கிற பேட்ரிஸை வச்சு நாங்கள் பேட்ரிஸ் ரெடி பண்ணி கொடுக்குறோம். மேலே பார்த்தீங்களா இதெல்லாம் 3D பிரிண்ட்டு. இதெல்லாமே நாங்களே ரெடி பண்ணி சேல்ஸும் பண்ணுறோம். அதே மாதிரி யாருக்காவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ரீச் அவுட் பண்ணுங்கள். சரிங்களா. இது மாதிரி நீளமாக இது எதுக்கு பண்ணியிருக்கோம், இதில் வந்து ஃப்ரண்ட்டில் 3 பேட்டரி, பின்னாடி 3 பேட்டரி. இது இந்த மாதிரி நீளமாக எதுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளைங் டைமில் நல்லாயிருக்கும். சில பேட்டரிஸ் பார்த்தீங்கன்னா இப்படி ஹைட்டாக இருக்கும், நல்லா ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால அந்த ஸ்மூத்னஸ் இருக்காது. இது வந்து அப்படியே நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும். ஃப்ளையிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா. ஓகே கைஸ், பில்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
ஓகே காய்ஸ், பில்டு சூப்பராக வந்திருக்கு. நான் பேசிகிட்டு இருக்கிறது உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். பயங்கர அலை சவுண்டாக இருக்குது. இந்த இடத்த நீங்கள் வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க, முட்டுக்காடு பீச். சரிங்களா? இங்கே வந்து கம்ப்ளீட்டாக க்ரீன் ஜோன் தான். அதனால் நம்மளும் ரொம்ப ஹைட் போகிறதில்ல. அதிகபட்சம் ஒரு 150 மீட்டர் ஹைட்டு தான் போகிறேன். க்ரீன் ஜோனை தாண்ட மாட்டேன். ஓகேங்களா? இன்னொன்று வந்து மழை வேறு வரப்போகுது. அதனால் குயிக்காக நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அகைன் இது வந்து ரேஞ்ச் டெஸ்ட்டு கிடையாது, பக்கத்தில் தான் ஓட்ட போகிறேன். எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். நான் ரேஞ்சு போயிட்டே இருக்க மாட்டேன், ரிட்டர்ன் கொண்டு வந்துடுவேன். 5000 mAh பேட்ரி நான் யூஸ் பண்ண போகிறேன். அதிகபட்சம் நான் ஒரு 2 கிலோமீட்டர் போனால் பார்ப்போம். நண்பர்களே, 32 GPS. போன தடவை நான் வந்து ஆண்டனாவை மறந்துட்டு வந்தேன். இந்த தடவை வந்து நான் எதையும் மறந்துட்டு வரலன்னு நினச்சேன். ஆனால் டிரான்ஸ்மிட்டரை தொங்க விட்றேன். அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து விட்டுட்டு வந்துட்டேன். கையிலே பிடிச்சிக்கிறேன். ஓகே, டேக்அப் பண்ணிடலாம். பாருங்க, நான் டேக்அப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இங்கே வந்து க்ளவுடு இதாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, ஆமாம் ஆயிடுச்சு. பாருங்கள் பாருங்கள் பாருங்கள், பீச்சு. நம்ம ஆல்ரெடி இங்கே வந்தோம், அப்பயும் இந்த மாதிரி தான் தென்னை மரம்லாம் கறி போய் இருந்தது. ஓகே, போகலாமா? சொன்ன மாதிரி நான் வந்து ஹைட் போக மாட்டேன். 21 மீட்டர் ஆல்டிடியூடு காட்டுது. இவ வேறு சென்சர் லாஸ்ன்னு கத்திக்கிட்டே இருக்கிறா. இது ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஏரி. எனக்கு தெரிஞ்சு இஎஸ்சி வந்து இந்த இஎஸ்சியோட சென்சார் வந்து வேறு போர்ட்டில் நான் தப்பாக பீட்டா ஃபைட்டில் போட்டேன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த சென்சர் லாஸ்ட்டு வந்துகிட்டே இருக்குது. ஓகே, MBPS 50 MBPS. ஆனால் இது வந்து O4 ட்ரோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக N3 இல்லை காகல்ஸ் 3 தான் இருக்கணும். இல்லாட்டி நம்ம 60 MBPS அச்சீவ் பண்ண முடியாது. எவ்வளோ தூரம் வந்திருக்கோம்? 3/4 கிலோமீட்டர் போயிட்டோமா? பரவாயில்லையே. அதுக்குள்ளே பார்த்தீங்களா 47 MBPS கம்மியாக இருக்கு. நான் ட்ரோனை பார்த்து திரும்பி நிற்கிறேன். ஹைட்டு வந்து 96 மீட்டர்ஸ் காட்டுது. அது கரெக்டு தான் நினைக்கிறேன். ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு டக்குன்னு ரிட்டர்ன் டு ஹோம் கொடுத்துருவேன். அது இந்த காற்றுல எந்த அளவுக்கு ரிட்டர்ன் டு ஹோம் ஆகுதுன்னு தெரியல. அங்கே ஏதோ ப்ரைவேட் பில்டிங் இருக்குது, நம்ம வந்து தள்ளி போவோம். இது வந்து ஃபிஷரிஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டோட பில்டிங் நினைக்கிறேன். இல்லை ப்ரைவேட்டா தெரியலையே. இது வந்து இந்த ப்ளூ ஃப்ளாக் பீச் இருக்குல்ல காய்ஸ், அது இதை தாண்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளூ ஃப்ளாக் பீச்சு. 2 கிலோமீட்டர் ரீச் பண்ண போகிறோம். 35 MBPSல ஸ்டே பண்ணுறோம். ஓகே, எனக்கு வந்து என்ன லாஸ் வந்துச்சு, TX லாக்ஸு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு டெலிமெட்ரி லாஸ்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். 29 MBPS. ஓகே கைஸ், 3 கிலோமீட்டர் வந்துட்டோம். சாரி 2.25 கிலோமீட்டர் வந்திருக்கோம். 3.80 இருங்க வோல்டேஜ். நைஸ். ஆண்டனா வந்து நான் திருப்பி மாட்டிட்டேனோ, ரொம்ப முக்கிறான். சரி, 2.5 கிலோமீட்ரு வந்திருக்கோம். திருப்பிட்டார். ஐயோ, ஆமாம் ஆமாம், கரெக்டாக தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் வேறு ஏதோ சொன்னேன்னாச்சு. டிரான்ஸ்மிட்டர் ஆண்டனாவையும் அதை நோக்கி வச்சுக்கிறேன். RX லாஸ் வந்துகிட்டே இருக்குது. 3 கிலோமீட்டர். வாடா 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 மாப்பிள்ள. வந்து 5 MBPS 4 MBPS வந்துச்சு.
நண்பர்களே, உங்களுக்காக 3 கிலோமீட்டர் வந்துட்டேன். இதுக்கு மேலே போகிறதுக்கு எனக்கு மனசு வரல. சரிங்களா, வந்துடலாமா? ஓகே. எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறோம்? 70 கிலோமீட்டர் ஸ்பீடில். நல்லா இருக்குங்க சென்னை. இங்கே பாருங்கள், இங்கேயும் ஒரு சரியான ரிசார்ட் இருக்குது லெஃப்ட் சைடில். லைட்டாக ஸ்டக்காச்சு பார்த்தீங்களா? எது தெரியுமா? கம்ப்ளீட்டாக RX லாஸு. பாண்டிச்சேரியில் மழை பெய்தா பார்க்கணுமா? பார்த்துருவோம். இல்லாட்டி மாமல்லபுரம் வேணால் போயிட்டு. ஓகே நண்பர்களே, சூப்பராக இருக்குது இன்றைக்கி. இங்கேருந்து நான் வந்து ப்ளூ ஃப்ளாக் பீச்சு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் தாண்டுறேன். இது வரைக்கும் நான் அப்படி போனதில்லை. சூப்பராக இருக்குதுங்க. நான் வந்து O4 VTX ரெக்கார்டிங்கும் போடுறேன், அது சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் நம்ம காகிள்ஸ் ரெக்கார்டிங்கும் போடுறேன். சரிங்களா? ஸ்டோரேஜ் ஃபுல்லாக. ஐயோ, ஸ்டோரேஜ் ஸ்டாப் ஆயிடுச்சு. சரி, சூப்பராக இருக்குதுங்க. 3 கிலோமீட்டர் அச்சீவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். 1.25 கிலோமீட்ரு பேக் டு ஹோம். ஒன்று பண்ணுறேன், ரிட்டன் டு ஹோம் கொடுக்குவா. ரெஸ்கியூ ஆகுது வரான். எங்கேயாவது கீழே விழுந்துட போகுது. பாருங்க, வருது. திடீர்னு RX லாக்ஸ் வந்ததுங்க. ஃபுல்லாக இதாகி 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் வருது. கஷ்டப்படுது. ஏன் பயமாக இருக்குங்க. இது வந்து நம்ம ட்ரோன் கிடையாது, வேற ஒருத்தன் ட்ரோனு கொடுக்கணும் திருப்பி. சரி, GPS ஆப்போசிட்டில் காற்றடிக்கிறதுனால கஷ்டப்படுதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து ரெஸ்கியூ ஆஃப் பண்ணிக்கிறேன், நானே ஓட்டுறேன். வரேன். நான் காகிள்ஸ் அது ரிட்டர்ன் பார்த்தப்போ அப்படியே ஸ்டக் ஆகிருந்தது. RX லாக்ஸ் வந்து செத்துட்டான்னு நினச்சேன். ஓகே, 32 GPS செம்மையாக இருக்குதுங்க. இந்த பக்கம் ஏரி, இந்த பக்கம் கடல். ஓகே நண்பர்களே, வந்துட்டோம். ரொம்ப ஹைட்டில் இருக்கேன், கீழே இறங்கிடவா? இந்த இருக்கிறேன் பாருங்க. எனிவே நான் வந்து VTX இதை காட்ட முடியாது. காகிள்ஸ் ரெக்கார்டிங்லேயே சினிமேட்டிக் ஷாட்ஸ் எடுக்க போகிறேன் நான். அப்போது ஏடி ரிவர்ஸ் போகிறேன். நல்லா இருக்கா? இங்கே தான் நின்று நாங்கள் ட்ரோனை ஓட்டிகிட்டு இருந்தோம் நண்பர்களே. சூப்பராக பேக்வேர்ட் போகுது ட்ரோன். ஆமாம், இப்படி திரும்பிக்கிறவா? நண்பர்களே, இது வந்து வாட்டர் ப்ரூஃப் பண்ணல, அதனால் இதுக்கு மேலே நம்ம டோலி சிங்கன்னு ஏதோ வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஓகே, இறங்கிக்கிறேன் நண்பர்களே. எவ்வளோ நேரம் ஃப்ளைட் டைம் அச்சீவ் பண்ணியிருக்கோம்? 8 மினிட்ஸு. இன்னும் 3.5 இருக்குது. நம்மளால் இன்னும் கூட போக முடியும் தாராளமாக. இந்த பேட்டில் நம்ம 20 மினிட்ஸ் to 25 மினிட்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். இருந்தாலும் இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம். நமக்கு மழை வர்ற மாதிரி இருக்கு, அதனால் இறங்கிக்கிறேன். ஓகே, என் காலுக்கு அடியிலே இறக்கிக்கிறேன். ஓகே கைஸ், இந்த பில்டு நான் நினச்சதை விட சூப்பராக வந்திருக்கு. இந்த மாஸ் 7 V2 இந்த ஃப்ரேமில் யூடியூப்பில் நம்ம தான் ஃபஸ்ட்டாக வீடியோஸ் போட்டிருக்கோம். ஃபுல் மேக்கிங் ஸ்க்ராட்ச் டு பில்டு வரைக்கும் நம்ம வந்து முடிச்சிருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கு பில்டு வேணும் அப்படின்னா, குவாலிட்டியான பில்டு வேணும்னா
என்ன இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேமோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்கள் மேலே பேட்டரி வைக்கிறதுக்கு உங்களுக்கு இடம் பத்தலை, ஏன்னா லென்த்தான பேட்டரி உங்களால் வைக்க முடியாது. ஒரு 10,000 mAh 12,000 mAh நீங்கள் லித்தியம் பாலிமர் பேட்டரி வச்சிங்கன்னா உங்களுக்கு இடம் பத்தாது. அதை வந்து நீங்கள் பாட்டமில் வந்து நீங்கள் மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே கைஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பில்டிங் அப்புறம் ஒரு சூப்பரான ஃப்ளையிங் செஷனில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.